ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நிப்பாட்டி செக் போஸ்ட் இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோயம்புத்தூர் செக் போஸ்ட். நம்ம வந்து வரும்போது தான் இந்த இடத்துல நிப்பாட்டி செக் போஸ்ட்னும். நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது நீலகிரி போயிட்டுருக்கோம். ஸோ நீலகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதுதான் செக் போஸ்ட்டு. இப்படி போகிறவங்கள அவங்க நிப்பாட்டணுன்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை இருக்கலாம், அவசியம் இருக்கலாம், பட் நமக்கு அதை பற்றி தெரியல. ஸோ இந்த வழியாக ரைட் சைடில் போனோம் அப்படின்னா பில்லூர் டேம் இருக்குது. அது நல்ல பெரிய டேம் தான். நிறுத்திட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியாக இது முன்னாடி போயிருக்கீங்களா, ஏன் நிறுத்தாமல் போகிறீங்க, கூப்பிட்டா தான் நிப்பாட்டுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. இங்கே நிப்பாட்டணுன்னு எதுவும் அவசியம் இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். எல்லா வண்டியும் நிறுத்தி என்ட்ரி போட்டு தான் போகணும் அப்படின்னாங்க. ஓகே போடுங்க ஒரு என்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்மளோட என்ட்ரி அங்கே போட்டாச்சு. ஓகே கைஸ், ஸோ இது முள்ளி செக் போஸ்ட் வந்துட்டோமா. இனி நெக்ஸ்ட் வர்றது கெத்தை. ஓகேயா, கெத்தை வந்து பவர் ஹவுஸ் இருக்குது, டேம் இருக்குது. ஓகேயா, ஸோ கெத்தையிலேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 43 இல்லை 43 ஏர்பின் பெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 12 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அவ்வளோ ஏர்பின் பெண்ட்ஸு. ஸோ எப்படின்னா மழை எப்படி சொல்கிறது, இப்படின்னு தான் போவோம் அந்த ஏர்பின் பெண்ட் ஃபுல்லாகவே. ஸோ ஒரு மலையை அப்படியே நம்ம வந்து மேலே ஏறி போகிறோம். நீங்கள் மூணாறுன்ற ஏற்காடு, அப்புறம் இன்னொரு நந்தி ஹில்ஸா ஏதோ இதெல்லாம் போனோம்னா ஏர்பின் பெண்ட் இருக்குல்ல. ஸோ அதை விட இது வந்து டேஞ்சரஸான ஏர்பின் பெண்டு. சிங்கிள் ரோடு, இதே மாதிரி ரோடு தான் அங்கே போயிட்டுருக்கோம். நீங்கள் மற்ற இதுலேயும் இருக்குது ஏர்பின் பெண்டு, பட் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் டபுள் ரோடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது சிங்கிள் ரோடு. இதில் வந்து யானை வந்து எப்போ வேணாலும் வந்து முன்னாடி நிற்கலாம். நம்ம போகிறம்போது இப்போயே உங்களுக்கு காமிச்சாலும் காமிப்போம் பாருங்க. நான் வந்து பைக் ஓட்டி பழகினதெல்லாம் இந்த ரோடு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஹார்ன்லாம் அடிச்சுட்டு அப்படி தான் வருவாங்க. ஏன்னா ஃபுல்லாக பிளைண்டு ஸ்பாட்ஸு. அடுத்து என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், க்ளவுட்ஸ் ஒலிக்கி வர்ற க்ளவுட்ஸ் இங்கே வந்துருச்சு. கொஞ்சம் உஷாராக போகணும். ஏன்னா இங்கே வந்து ஏற்கனவே நான் ஒரு டைம் இந்த இடத்துல தான் கைஸ் நான் ஒரு காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும்போது, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நான் செகண்ட் இயர் படிக்கும்போது நானும் என் ஃப்ரெண்டும் எங்கள் ஊருக்கு வந்துட்டுருக்கோம்.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பிளெயின்ஸ் இல்லையா. ஸோ பிளெயின்ஸ்னால் கீழே இது ஹில் ஸ்டேஷன்லேருந்து நான் மட்டும்தான். அப்படின்னும்போது அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிறப்போ வருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே வந்து பைக்கில் வந்துட்டுருக்கோம் அந்த ஒரு வீக்கெண்டு. இந்த இடத்துல இப்போ நெக்ஸ்ட் ஒரு பெண்டு வரும் பார். இப்போ ஒரு பெண்டு வரும். ஸோ இந்த இடத்துல அப்படியே நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். திடீர்னு பைக்கில் வந்துட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தா முன்னாடி அதான் இது மாடு. நல்லா வேலை. இந்த இடத்துல தான் எங்கடாது இன்னும் போனோம். அடுத்து ஸோ அப்படியே ஒரு பெண்டு அப்படி திருப்புறோம். பார்த்தா யானை ஒரு 4-5 யானை நிற்கிது ஒரு குட்டியோட. பகீர்னு ஆயிடுச்சு என்னமோ. அது வந்து ஒரு 6:30 டைம் இருக்கும், ஒரு இருட்டான டைமில். நான் பின்னாடிருந்து பார்த்துட்டு எனக்கு தெரியும் இங்கே ஏதாவது இருக்கும் அப்படின்னு. அதாவது அந்த இடத்துல இல்லை, நான் அங்கேருந்தே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஏதாவது இருந்தால் அவனை அலர்ட் பண்ணுறக்காக. ஏன்னா அவன் தான் ட்ரைவ் பண்ணிட்டுருந்தான். பார்த்தோன்னே யானைன்னு தெரிஞ்சிச்சு. அவன் ஏதோ பாறங்கள்னு நினச்சிட்டான். அப்புறம் அப்படியே வண்டியும் அப்படியே திருப்பி அப்படியே மெதுவாக தள்ளிட்டு வந்து இந்த ஒரு இடத்துக்கிட்ட இப்போ காட்டுறேன் பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட வந்து நின்ட்டோம். அப்புறம் அப்படியே பயந்து கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி ஸ்டார்ட் பண்ண சவுண்டு கேட்டு ஓடி வந்துருமோன்னு பயந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு வந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட்டில் அந்த சைடு நம்ம ஒரு பஸ் இருக்குது, இந்த வழியாக போகிற பஸ்ஸு. அந்த பஸ்ஸு வந்துருச்சு. அப்புறம் அந்த பஸ்ஸு வந்த பின்னாடி தான் நாங்கள் பஸ்ஸுக்கு பின்னாடியே அப்படியே போனோம். கரெக்டாக இந்த இடம் எங்கடா அது, இடத்தே காணோம். இந்த இடம் தான் கைஸ். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏறி போச்சு அதில். அப்புறம் வந்து பஸ்ஸு வந்த பின்னாடி அப்படியே கொஞ்சம் தூரம் இந்த ரைட் சைடில் வந்துட்டு இந்த வழியாக எப்படியோ இந்த வழியாக மேலே ஏறி போயிடுச்சு. அதுலேருந்து அந்த பையன் வந்து நடுங்கி நம்ம கூட இந்த சைடு வந்ததே இல்லை. அவன் அன்றைக்கி பைக்கெலாம் அப்படியே விட்டோம். நாங்கள் யானையை பார்த்தோன்னே அப்படியே பைக்கை அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மெல்ல நடந்து போய் வண்டி அப்படியே ஆன் பண்ணாமல் தள்ளிட்டு வந்தோம். ஓகே சரி ஓகே, நான் இப்போது கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பெண்டெல்லாம் நம்ம வந்து போவோம். அதை காட்டணும் அப்படின்னா இப்போதைக்கு இதை ஆஃப் பண்ணால் தான் சார்ஜ் ஏறும். ஓகே டன்னே கைஸ்.